தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் அருமையான ஷெக்கினா டிவி வழியாக கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நாட்களில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாக, திருச்சபை சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளையும் செப நிலையில் இருக்கிறவர்களின் இருதயத்தின் சிந்தனைகளையும் தியானங்களையும் உமது சமூகத்தில் நீர் பிரீதியாய் மாற்றிக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளில் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி, பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகுந்த நமக்கான கடமையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு பற்றி இறைவாக்கினர்கள் புத்தகத்தில் பல இடங்களிலே குறிப்பிட்டிருந்தாலும், ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 9வது அத்தியாயம் 6வது வாக்கியத்தில் இருக்கின்ற ஆண்டவருடைய பிறப்பை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நான் படிக்கின்றேன். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினர் ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் 8வது நூற்றாண்டை சார்ந்த தீர்க்கதரிசிகளில் மிகவும் முக்கியமானவர் எசாயா இறைவாக்கினர். அவர் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிறப்பு எதற்காக நிகழ வேண்டும்? கடவுள் எதற்காக இந்த உலகிலே குழந்தையாக பிறக்க வேண்டும்? அவருடைய பிறப்பின் வழியாக நாம் என்ன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை பெற முடியும்? அன்பானவர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலக சூழல் என்பது வன்முறை, போர் பதற்றங்கள், பல இடங்களிலே ஏற்றத்தாழ்வுகள், மனித ரீதியாகவும் மற்றும் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற AI என்கிற டெக்னாலஜி, இது எல்லாம் இன்றைக்கு மக்களை ஒருவிதமான அடிமைத்தனத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களை சுயமாக சிந்திக்க விடாமல் மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இதே போல பிளவு கிறிஸ்துவுக்கு முன் 8வது நூற்றாண்டிலும் அதிகமாக இருந்தது. அன்றைக்கு வளர்ந்து இருந்த யூத மக்கள் அல்லது யூத அரசாங்கம் அவர்களுடைய சகோதரர்கள், சகோதரிகளாக இருக்கின்ற எளிமையானவர்களை, தாழ்நிலையிலே இருக்கிறவர்களை ஓரம் கட்டினார்கள், ஒடுக்கினார்கள். அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக, தொட்டால் தீட்டு என்ற அளவிற்கு அவர்களை, உள்ளங்களை ஒடுக்கி அவர்களை மிகவும் காயப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறவர், ஆண்டவர் எல்லாருக்குமே நன்மை செய்கிறவர், கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை எசாயா இறைவாக்கினர் மிக ஆழமாக இறைவாக்கினர் புத்தகத்தின் வழியாக இந்த உலகிற்கு நற்செய்தியாக அறிவித்தார். அவருடைய இந்த வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை நான் அறிவிக்கின்றேன். முதலாவது, கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஆளும் கடவுளாக இருக்கின்றார். அவர் God is a sovereign God என்று நாம் சொல்லுகின்றோம். இங்கே நாம் பார்க்கும்போது அவர் ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன். அவர் வல்லமையுள்ள கடவுள், வலிமை மிகு இறைவன், ஆற்றல் மிக்கவர். ஆங்கிலத்திலே நாம் ஆல்மைட்டி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆல்மைட்டி, சர்வ வல்லமை பொருந்திய கடவுள். அவருக்கு எல்லாமே முடியும்.
அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நாம் இதுநாள் வரையிலும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் சர்வ வல்லமையுள்ள கடவுள், வலிமை மிகு இறைவன் எதற்காக, எந்த நோக்கத்தோடு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆளுகை செய்கிறார்? அவருடைய ஆளுகை என்பது அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. கடவுள் நம் எல்லோரையும் ஆளுகை செய்கிறார் என்றார், ஆண்டவர் நம் எல்லோரையும் நேசிக்கிறார். கடவுள் நம் எல்லார் மேலும் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பை தான் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் வழியாக தெரிந்து கொள்ளுகின்றோம். யோவான் 3:16 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். எனவே ஆளும் கடவுள் என்பவர் வெறுமனே அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் போல சட்டங்களை போட்டுக்கொண்டு மக்களை கொடிய வேதனையிலும் மக்களை தீராத துயரத்திலும் நடத்துகிறவர் அல்ல. மாறாக மக்களை அன்பு செலுத்துகிறவர், மக்களை நேசிக்கிறவர், மக்களுக்காக எல்லாவற்றையும் தருகிறவராக கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மக்களை நேசித்தார்? இதே ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம். அங்கே கார் இருளில் நடந்து வந்த மக்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் வாழ்ந்தவர்கள், காரிருளும் சாவும் அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையை குறிக்கிறது. எங்களுக்காக யாரும் இல்லை, எங்களை விடுவிக்க யாரும் இல்லை என்ற மாபெரும் துயரத்திலே இருக்கிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க இயேசு இந்த உலகில் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். எனவே இருளிலே இருக்கிறவர்கள், அதையே தான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்திலையும் சொல்லுகிறார். யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, ஓரம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஒன்றாக இணைக்கின்றார். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த உலகத்திலே பிறந்தார். அதுதான் கடவுள் நம் மீது செலுத்துகின்ற அன்பிற்கு அடையாளம். அவர் ஆளும் கடவுள், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். 2வது நாம் பார்க்கும்போது கடவுளுடைய தன்மையில் அவர் எப்படிப்பட்டவர் என்றார், என்றுமுள்ள தந்தையாக இருக்கிறார். என்றுமே இருக்கிற தந்தை. என்றுமுள்ள தந்தை என்ற இந்த வார்த்தையை இன்னொரு விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இம்மானுவேலர், என்றும் நம்மோடு கூட இருக்கிறவர். எனவே அவர் ஆளும் கடவுள் மட்டுமல்ல, அவர் நம்மை மீட்டெடுக்கின்ற கடவுள், நம்மை மீட்கும் கடவுளாக இருக்கின்றார். கடவுள் நம்மை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகிலே வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகிற்கு வந்தார். ஆம், உண்மையாகவே இந்த உலகம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவின் பிறப்பு இந்த உலகிற்கு கொண்டு வந்தது. எந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்களோ, எந்த மகிழ்ச்சியை இழந்து போனார்களோ, எந்த ஒரு சந்தோஷத்தை குடும்பங்களில் இழந்து போனார்களோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். அவர் மீட்பின் வழியாக கொண்டு வந்தார். இயேசு ஆண்டவருடைய மீட்பு எல்லாரையும் ஆண்டவருடைய சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் வழி நடத்தியது. எனவேதான் அவர் பிறந்தபோது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மக்களுக்குமே ஆண்டவர் மாபெரும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற உங்கள் யாவருக்குமே கடவுள் அன்பை பொழிந்தருளுவாராக. ஆண்டவர் நம் எல்லாரையும் மீட்டெடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களில் நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பாராக. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பு வார்த்தையினால் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை கண்டு கொண்டிருக்கிற ஷெக்கினா டிவியினுடைய பார்வையாளர்கள் அனைவருக்குமே ஆண்டவர் தாமே இறை அருளை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.